மலையாளத்தில் வந்து ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. ஷாஹி கபீர் வந்து அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர். அவருடைய நயாட்டு, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜோசப், இது எல்லாத்துக்குமே வந்து ஷாஹி கபீர் தான் வந்து ஸ்க்ரீன் ரைட்டர். அவர் திலேஷ் போத்தனுக்கு உதவியாளராக தொண்டி முதலும் திருக்ஷாட்சியமும் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணார். திலேஷ் போத்தனுடைய த பெஸ்ட் மூவி, அவருடைய டெபியூ மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷண்ட பிரதிகாரம். அதுக்கப்புறம் ஜிஜோன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் தொண்டி முதலும் திருக்ஷாட்சியமும், இந்த 3 படம் தான் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய படம் திலேஷ் போத்தன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஷாஹி கபீருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து இளவிழா பூஞ்சிரா, இதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம். அந்த படம் நம்ம ரிவ்யூ பண்ண நினச்சி அது பண்ண முடியல, படம் பார்த்துட்டேன், பண்ண முடியல. இப்போ அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய திரைப்படம் வந்து ரோந்து. ஸோ இந்த ரோந்து படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரங்களை வந்து திலேஷ் போத்தன் அண்டு ரோஷன் மேத்யூ 2 பேருமே பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரோந்துன்னா நீங்கள் எதுவும் கற்பனைலாம் நினச்சிக்க வேணாம். இந்த நைட்டு வந்து காவல்துறையிலேருந்து ரோந்து போவாங்க இல்லையா, நகரத்தில் குற்ற சம்பவங்கள்லாம் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து நைட் ரோந்து போவாங்க. அதே நேரத்தில் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னா இந்த ரோந்து போகிற வாகனத்துலேருந்து அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து ரோந்து, ரைட்? ஸோ இந்த ரோந்தில் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ பணியில் சேர்ந்த ரோஷன் மேத்யூ, புதுசு, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, பழந்துன்னு குட்டை போட்ட நம்ம திலேஷ் போத்தன், இவங்க 2 பேருமே வந்து ரோந்துக்கு வந்து போகிறாங்க, இரவு நேர ரோந்துக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க, அது வந்து அதாவது காவல்துறை, அதாவது 40,000 பேர், கேரள காவல்துறை 40,000 பேர், 3 கோடி பேருக்கு வந்து 40,000 பேர். இந்த 40,000 பேர் வந்து எப்படி இயங்குறாங்க, இந்த சிஸ்டம், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்து கேரளாவில் எப்படி இயங்குது, இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் எப்படி வந்து அது இயங்குது அப்படின்றது வந்து புட்டு வச்சுருக்காங்க. எனக்கு இன்னும் இந்த திலேஷ் போத்தன் அண்ட் இவங்க அசிஸ்டண்ட் எல்லாமே இந்த தொண்டி முதலும் திருச்சாட்சியமும் இந்த திருட்டு கதை இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு ஆளை கூட்டு வச்சிட்டாங்க போகுது. வீக்லி ஒன்ஸ் வந்து அவரோட அப்படியே கதையை போட்டு அதுலேருந்து வர அனுபவங்கள் சம்பவங்களை வச்சு கதையை எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி அந்த மாதிரியான கதை தான். ஸோ தொண்டி முதலும் திருச்சாட்சியமும் அப்படி தான். பட் இதில் வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு மகேஷண்ட பிரதிகாரம் அவருடைய டெபியூ மூவி. ஏன் இளவிழா பூஞ்சராவே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மலை உச்சியில் வந்து டவர் கிடைக்காத ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கதை. ஃபைன். ரோஷன் மேத்யூ அண்டு திலேஷ் போத்தன் 2 பேருமே உள்ளார இறங்கும் போதே வந்து 2 பேருமே வந்து அந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா படிச்சுட்டு என்ன சொல்கிறது, எக்ஸாம் எழுதி வந்தவர் இவர் அனுபவத்தின் மூலமாக வந்தவர் அவர் யார், நம்ம திலேஷ் போத்தன். 2 பேருக்கு வந்து முட்டிக்குது. அதாவது சிஸ்டம் எப்படி, அதாவது நம்ம நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது வந்து விஷயம் கிடையாது. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி பொருந்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப நாள், அது வாட்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், சிவேஜ் டிபார்ட்மெண்ட், வாட் எவர் இட் இஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அரசு துறை நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி சர்வைவல் ஆகணும், எப்படி சிஸ்டம் இயங்குதுன்றதை நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கணும். அவன் அதாவது வந்து நம்மளே வந்து போட்டு பார்ப்பானுங்க, எல்லாமே செய்வானுங்க. நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கீங்கன்றதுனாலே உங்களை வந்து காலி பண்ணுவானுங்க. நம்ம நேர்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் வளைஞ்சும் கொடுக்கணும், ஸ்ட்ரெயிட் ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நெஞ்சு நிமித்தி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சம்பவங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நம்ம நிவின் பாலே நடிப்பில் வந்து இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஹீரோ பிஜு, இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அவருடைய ஸ்டேஷனில் வர்ற கேஸ் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த படம் வந்து முன்னிறுத்துச்சு. அந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு நாள் இரவு ரோந்தில் வந்து அவங்க போகும்போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதும், அதில் தற்கொலையிலேருந்து, குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுற அப்பாவிலேருந்து, ஓடிப்போன காதலர்கள், மேட்ரு பண்ணுற ப்ராஸ்டியூட்டு, இந்த மாதிரி அந்த இரவு நேர ரோந்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ன்றது வந்து அன்பிலீவபிள், ஃபண்டாஸ்டிக்காக வந்து 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சிகளாக இருக்கட்டும், மிக முக்கியமாக பாராட்ட வேண்டிய ஆள் வந்து மனிஷ் மாதவன், அவருடைய சினிமாட்டோகிராஃபி. முக்கியமாக
அந்த யாருமே இல்லாத அந்த வீடு, அதற்கான லைட்டிங்கு, ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணுற இடம், சார் அந்த இடத்துல ஏதோ அசையுது சார் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு போய் மொக்கம் வாங்கின்னு வர இடம், சின்ன சின்ன இடங்களில் வந்து தினேஷ் போத்தன் வந்து மிளறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது டியூட்டிக்கு வந்து அப்படின்னு ரோஷன் மேத்யூ கேட்கும்போது வந்து ஒரு 3 மாதம் இருக்குது சார் அப்படின்னும்போது, ரைட்டு எந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு அந்த கேள்விகள் இருக்குல்ல. இந்த விஷயமே தெரியாமல் ஒரு வெள்ளாந்தின்னு கிடையாது, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதாலே ஒரு ப்ரைடாக ஒருத்தவங்க இருப்பான் இல்லையா, விஷயமே தெரியாமல் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி. ஆனால் டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது, இது எல்லாம் நடக்கும், சிஸ்டம் அப்படி தான். அனில் ஜான்சனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஃபண்டாஸ்டிக். ஏன்னா சின்ன ஒரு விஷயத்தை கூட வந்து ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து பிரவீன் மங்கள், அவரும் வந்து அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து ஃபண்டாஸ்டிக். ரோன் வந்து உலக சினிமா ரசிப்பவர்கள், ஏன் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ரசனை உள்ளவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்குதுன்ற ஒரு ஒரு சம்பவங்களை வச்சுக்கிட்டு திரைக்கதை பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை மிக அற்புதமாக அதில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரசனை கொண்டவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஜியோ ஹாட்ஸ்டார் படம் இருக்குது, பாருங்கள், தமிழ்லேயும் இருக்குது. படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து அந்தளவுக்கு கிளைமேக்ஸ் மாற்றிருக்கணும். இல்லை, கிளைமேக்ஸ் அப்படி தான். ஏன்னா பதட்டமாக இருக்கிறவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கே ஆக மாட்டான். அதை நின்று நிதானித்து பின் விளைவுகள்லேருந்து முன் விளைவுகள்லேருந்து யோசித்து இருக்கிறவனால மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் உங்களே காவு கொடுக்கும். சில ஷார்ட்ஸில் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவினா, ஆசம், ஃபண்டாஸ்டிக், ஃபேப்லஸ், வாட் எவர் இட் இஸ், பார்த்தே தீர வேண்டிய ஒரு அற்புதமான ஃபில்ம் வந்து இந்த படம். நான் வந்து யூகேல இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து வந்து ஒரு 50-60 மைல் போயிட்டு வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போகணும்னு நினைக்கும் போது படத்தை தூக்கிட்டாங்க, ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக போடல. அதனால் இந்த படத்தை வந்து நான் மிஸ் பண்ணேன். பட் எனிவே ஒர்த் வாட்ச். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரிவித்துங்க. வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.